மாதிரி மாணவி எழுதி வச்சிருந்த அந்த கடிதம், அந்த கடிதத்தை பார்க்கும்போது போலீஸ் இன்னொரு தரப்பு நம்ம விசாரிக்கணும் இல்லையா, இது உண்மையானால் அந்த கடிதம் உண்மையா அப்படிங்கிறது விசாரிக்கும் போது 100% உண்மை அப்படின்னாங்க. உண்மை சொன்னா இதை பற்றி கையெழுத்து ஆய்வாளர்கள் சிலர்கிட்ட நம்ம இந்த இது சம்பந்தப்பட்டது எங்க போயிருக்குன்னு நம்ம கேட்கவும் கூடாது, கேட்டு அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஆனா இது மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசும்போது, கோவை சேர்ந்த ஒரு பேராசிரியர் பேசும்போது அவர் சொன்னாரு, ஒரு மனிதனுடைய கையெழுத்து 5 விதமா மாறும். ஒரு பெண்ணை காதலித்து அவன் கவிதை எழுதும் போது அதனுடைய வீச்சு வேற மாதிரி இருக்கு, எல்லாத்தையுமே சுழி இதெல்லாம் சேர்ந்து வரும். இவன் பனிஷ்மெண்ட்டுக்கு எழுதும் போது அதனுடைய கீழ் இழுப்பு வீச்சு அதிகமா இருக்கும். கடனுக்கு எழுதுறாங்க, பனிஷ்மெண்ட்ல எழுதும் போது அவனுடைய வேற ஒரு காதலுக்கு எழுதும் போது வரும். அதே மாதிரி ரெக்கார்டிக்கலா எழுதும் போது அவனுடைய கையெழுத்து வேற மாதிரி மாறும், குறிப்பெடுக்கும் போது கையெழுத்து மாறும், தற்கொலைக்கு எழுதும் போது இந்த நாலுத்துலயுமே இல்லாத ஒரு விதமா இருக்கும். அது ஒரு பதட்டத்துல எழுதுற மாதிரி அது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இருக்கும் சில அடித்தல் திருத்தலாம் வரும், இந்த சாரி மன்னிக்கவும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதிகம் வரும். இது தற்கொலை நோக்கத்தில் இருக்கிறவங்க எழுதுற ஒரு முடிவா இருக்கு அப்படின்னாங்க. அதையும் நாம காவல்துறையில விசாரிக்கும் போது இது எல்லாமே இருந்தது. அந்த மாணவியனுடைய 3 நோட்டை வாங்கிட்டு இருக்காங்க, போலீசார் வாங்கிட்டு வந்து விசாரிக்கிறாங்க, அதுலயும் அது இருந்திருக்கு. அப்ப இது விருப்பப்பட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கு அப்படிங்கறதே ஓரளவுக்கு அனுமானிக்க முடியுது. ஆனால் இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற கட்டத்திலையும் கூட சின்னச்சேலம் போலீசாருக்கு பள்ளி நிர்வாகிகள் மேல ஒரு சந்தேகம் இருக்கு, இவங்க ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ட்டு. அவங்க அந்த புட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போதுதான் சரியா 8:30 மணிக்கு அந்த 2ஆம் தளத்துக்கு கீழே இருக்கிற பள்ளி அலுவலகம், அதாவது மாணவி ஸ்ரீமதி படிச்சுட்டு இருந்த வகுப்புக்கு நேர் கீழே இருக்கிறது பள்ளி அலுவலகம். அங்கதான் பணம் வாங்குறது, வரவு செலவு, பள்ளியினுடைய மாணவிகள் ரெக்கார்டு எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அங்கிருந்து 8:35க்கு தான் ரவிக்குமாரும் அவங்களுடைய மனைவியும் வெளியில வர்றாங்க. வெளியில வர்றது இந்த மாணவி விழுந்தாங்க இல்லையா, அந்த கேட்ச் பதிவாயிருக்குல்ல, அதே கேமராவில் பதிவாயிருக்கு. அவங்க வெளியில வர்றாங்க, அந்த கேமராவுடைய இன்னொரு பகுதி வெளிப்பக்கம், அது பள்ளியினுடைய மெயின் கேட்ல இருந்து யாராவது உள்ள வர்றாங்களாங்கிற பாக்குற மாதிரி ஒரு திருப்பி வச்சிருக்காங்க. அந்த கேமரா வழியா அவங்க வெளியில போறது தெரியுது. போயிட்டு திரும்ப மாடியில ஏறாங்க. 2வது மாடியில ஏறி 8:45க்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கு முன்பாகவே அவங்களுடைய மகன் 2 பேரும் உள்ள போறது இருக்கு. பசங்க 2 பேரும் அன்னைக்கு அங்கதான் இருக்காங்க, அவங்களும் உள்ளதான் இருக்காங்க. காலையில 5:45 அந்த செக்யூரிட்டி 5:34 செக்யூரிட்டி பார்த்து சத்தம் போட்டு வார்டன் கூப்பிட்டு அந்த போன் சத்தம் கேட்கும் போதுதான் அவங்களுடைய மனைவி சாந்தி செல்போனோட அந்த உள்ளாரையில இருந்து அவங்களுடைய வீட்டுல இருந்து வெளியில வர்றதையும் போலீஸ் பாக்குறாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கை எங்க போகல. அதே மாதிரி அந்த வீட்டுடைய முகப்பை கவர் பண்ணி அந்த கேமரா எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, செக்ரட்டரி ஒய்ஃபும் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்கன்னா பிரின்சிபால் உட்பட டீச்சர்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிறதுக்காக வச்சிருக்காங்க. இது இவங்க வைக்க சொல்லல, பள்ளி நிர்வாகிகள் வச்சிருக்காங்க. செக்ரட்டரி வந்துட்டு இருக்காருன்னா இவங்க அலர்ட் ஆயிரும் இல்லையா, அதுக்காக முன்கூட்டியே தயாராயிருக்கு. இந்த பள்ளியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் இருக்கு. வகுப்பறை, ஹாஸ்டல், இது எல்லாமே 300 அறைகள் இருக்கு. அந்த 300 அறைகளுமே 2 கேமரா இருக்கு. அது எல்லாமே ஒரு 5 வகுப்பறைகள் உள்ளே இருக்கு. ஆமா, உள்ள இருக்கு. உள்ள ஒரு மாணவன் கவனக்குறைவா படிக்காம ஆசிரியரை ஏமாத்திட்டு உட்காந்துட்டான்னா பிரின்சிபால் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அந்த வகுப்புக்கு இன்ஃபார்ம் போயிடும். 3வது சீட்ல 6வது பையன் அவன் ஏன் தூங்கிட்டு இருக்கான், அவன் என்ன பாருங்க, அவன் ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா பாருங்கிற அளவுக்கு வாட்ச் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க பள்ளியை சாதாரண சொல்ல முடியாது. மாணவர்கள் எல்லாம் ஒரு ப்ராப்பரா தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்களையும் கவனம் எடுத்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொரு வகுப்பறையிலும் 2 கேமரா இருக்கு. அதே காலகட்டத்தில் வச்சுதான் இந்த வெளியில இருந்த கேமரா. இந்த கேமரா எல்லாம் வெயிலும் மழையிலும் நனைஞ்சு 5 ஆண்டுகளா இருந்ததுனால இது கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சு போச்சு. இல்லைன்னா இந்த மாணவி விழுந்தது கூட இன்னும் தெளிவாக பதிவாயிருக்கும். அதே குவாலிட்டி கேமரா தான் உள்ள எல்லாம் இருந்திருக்கு. இந்த கேமராவில் எல்லா புட்டேஜையும் பாக்குறாங்க. எந்த விதமான சந்தேகத்துக்கான ஆட்கள் வர்றதோ போறதோ, பள்ளி நிர்வாகி வெளியில போறதோ வர்றதோ எதுவுமே இல்லை. அப்போ அந்த கடிதம் இதெல்லாம் ஒப்பீடு பண்ணி பார்த்தா போலீஸ் இது தற்கொலை தான் வர்றாங்க. இந்த கலவரம் நடக்கின்ற அன்று மதியம் வரைக்குமே கூட பள்ளி நிர்வாகி போலீஸ் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த புட்டேஜில் இதில் இருக்கிறது யார், இது என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சந்தேகங்களை பூரா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது இப்ப எனக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த கட்டத்துல நான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாள் விசாரிக்கும் போதே மாணவி தற்கொலை தான் அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடிஞ்சிச்சு. அடுத்ததா போஸ்ட்மார்ட்டத்துக்கு கள்ளக்குறிச்சி போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் டீம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயே ஒரு இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் சொல்றாரு, இது ஒரு டாக்டர் பண்றதை விட 2 பேர் இருந்தா பெட்டரா இருக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது மாணவியினுடைய பெற்றோரும் சொல்றாங்க, டீம் ஆஃப் டாக்டரா இருந்தா நல்லதுங்கிறாங்க. சரி செய்யலாம், நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க காணாம போயிடுறாங்க.
காணா போயிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இல்லை, இவங்க சென்னை போயிடுறாங்க கோர்ட்டுக்கு போறேன்ட்டு. முதல் போஸ்ட்மார்ட்டம் திட்டமிட்டபடி முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த போஸ்ட்மார்ட்டம் நிறுத்தி வச்சுட்டு 2வது போஸ்ட்மார்ட்டத்துக்காக இவங்க ஹைகோர்ட்டுக்கு போனோடனே போஸ்ட்மார்ட்டத்தை அப்படியே பாடி அங்கேயே வச்சிடுறாங்க. அடுத்த போஸ்ட்மார்ட்டம் தான் மீண்டும் ஒரு 3 மருத்துவர் கொண்ட குழு ஒன்று அதை செஞ்சிருக்கு. இது எல்லாமே பார்க்கும்போது மாணவியனுடைய பெற்றோருக்கு இருக்கக்கூடிய நியாயமான சந்தேகம்ங்கிறது இருக்கலாம். அதை தாண்டிய சந்தேகங்கள் இவங்க கிளப்புறாங்க. ஏன்னா நியாயமான சந்தேகம் மாணவி அடுத்த கட்டமா நம்ம விசாரிக்கும் போது என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, காலையில 5:45 மணிக்கு மாணவியை பார்த்து தூக்கிட்டு வந்து மாருதி ஆம்னி வேன்ல அவங்க வச்சுட்டு அங்க இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன், அவர்தான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், அவர் அந்த பள்ளிக்கு வந்து போகிறார். அவருக்கு வந்து பள்ளி நிர்வாகி போன் பண்றாரு. ரவிக்குமார் போன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு மாணவி 3வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டா, உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்கறாரு. என்னால அனுமானிக்க முடியும் சார், ஒரு பதட்டமா இருக்குன்ட்டு. எதுவா இருந்தாலும் நீங்க உடனே கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போங்க. இல்ல சார் சின்னச்சாலம் பக்கங்கிறாரு. சின்னச்சாலத்துல இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மாட்டாங்க, நீங்க நேரம் கள்ளக்குறிச்சிக்கு போங்க, நான் இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணி நான் வரேன் அப்படிங்கிறாரு. இவர் கள்ளக்குறிச்சிக்கு போறதுக்காக தன்னுடைய மனைவியிட்ட சொல்றாரு, வண்டி எடுக்கிற டிரைவர்ல நீ அவன் டிரைவர் ரமேஷை கூப்பிட்டு வீட்டுல இருந்து ரோட்டுக்கு வர சொல்லி. ஏன்னா கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில இருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில தான் அந்த டிரைவருடைய வீடு இருக்கு. அதனால அவனை ரோட்டுக்கு வர சொல்லு, நான் ரோட்ல டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு அனுப்பிவிட்டு. கூட இருந்த ஒரு ஆசிரியர் அவங்க வந்து கொஞ்சம் உடைமாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்திருப்பாங்க. அந்த டைமுக்குள்ள வந்து அவங்க வண்டியில ஏறுறாங்க, வண்டி கிளப்பிடுறாரு. அதே மாதிரி டிரைவர் ரோட்ல வந்து நிக்கிறாரு. வண்டி அவர்கிட்ட கொடுத்து நீ கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, டீச்சர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க, நான் திரும்ப போலீஸ் வரன்னு இருக்காங்க. அடுத்துதான் மேல என்ன நடந்துங்கிறதுல இவனுக்கு தெரியல. மாணவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததா, வேற ஏதாவது ஃபுட்ல ஏதாவது மேல என்ன நடந்துங்கிறது ஒரு பார்க்கணும் இல்லையா, அந்த எண்ணத்துல ஒரு திரும்பி வந்துடுறாரு. இவர் அங்க வரும்போதே போலீஸ் வந்துடுறாங்க. அந்த எஸ்ஐ தேவேந்திரன் வந்துடுறாரு. தேவேந்திரன் வந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு சார் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டருக்கு அவரு கூப்பிட்டு பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் முதல்ல அவங்க பேரண்ட்டை தகவல் சொல்லுங்கிறாரு. ரவிக்குமார் இவருடைய போன்ல இருந்து இது வந்து 6 மணிக்கு ஒரு 2 நிமிடங்கள் முன்னால நடந்துக்கலாம். அது 6 மணிக்கு கொஞ்சம் முன்னேங்கிறாரு. பேரண்ட்டை சொல்றாங்க, இந்த மாதிரி பாப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. என்னன்னு கேக்குறாங்க. மாடியில இருந்து கீழே விழுந்துட்டா, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம், கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு மாதிரி பதட்டத்துல திரும்ப எதை கேட்டிருக்காங்க. இவங்களாம் சொல்லி முடிச்ச அப்புறம் 6:10க்கு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு போன டீச்சரும் டிரைவரும் போன் பண்றாங்க, மாணவிக்கு உயிர் இல்லைங்க, இறந்து 2-3 மணி நேரம் ஆயிருக்குங்க மாதிரி சொல்றாங்க. என்ன செய்யறதுங்க. அப்ப இந்த 2-3 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்ப ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு அவங்க 1 மணி அல்லது 2 மணிக்குள்ள விழுந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்தை எடுத்துக்கலாம். இல்ல அனுமானம் எல்லாம் கிடையாது. அது 10:45க்கே மாணவி விழுந்துடுறாங்க. 10:45க்கு அவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் உளுந்து அந்த இடத்துலயே உயிர் போயிட்டுதா அல்லது எவ்வளவு நேரம் அந்த உயிர் போராட்டம் நடந்ததா அப்படிங்கறத நம்மால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க யாரும் அந்த பக்கம் போகல, யாரும் பார்க்கல. உயிர் போனதை வந்து எந்த மருத்துவத்தினுடைய போஸ்ட்மார்ட்டத்தினாலும் அவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. போலீஸ் எஃப்ஐஆர்ல எழுதி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆவரேஜ் பண்ணி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி மாணவி உளுந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இவங்க மாணவி எடுக்கும் போது அந்த ஆஸ்பிளாக்ஸ் கல்லு போட்டிருக்கிற அந்த பகுதியில் இருந்து தான் மாணவி எடுக்கிறாங்க. ஆனா அந்த மரம் இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் மண் தரை. ஒருவேளை மாணவி மேல இருந்து அந்த மரத்தின் மேல விழுந்து மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் பட்டு உருண்டு மண் தரையில விழுந்து கை கால் ஒடிஞ்சு மண்டை அடிபட்டு கான்சியஸ் போய் உயிர் போராட்டம் நடத்தி ஒருவேளை புரண்டும் இந்த ஆஸ்தல தரையில் விழுந்திருக்கலாம், அல்லது நேராக விழுந்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு அனுமானிக்கிறதான தவிர எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. இப்ப இந்த விஷயத்துல வந்து தொடர்ந்து அவங்க தயார் தரப்புல இது வந்து கொலை தான், ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் அதுக்காக தான் தொடர்ந்து வந்து லீகலா வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்திலையும் சரி இது போன்ற ஒரு சம்பவம் நீங்க பார்த்திருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஆனா வந்து இது ஒரு எந்த ஒரு எத்தனையோ மாணவிகள் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது. ஆனா இந்த வழக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பூதாகரமா மாறுறதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கு? இதுல முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்திருக்கிற பல்வேறு விஷயங்களே கூட பெற்றோர்களுக்கு ஆரம்பத்துல சந்தேகம் இருக்கும். பள்ளி நிர்வாகத்து மேல சந்தேகம் இருக்கும், போலீஸுக்கும் சந்தேகம் இருக்கும். ஏதோ நடந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு 2 அல்லது 3 நாட்கள் அந்த விசாரணையினுடைய போக்கு கொஞ்சம் மெதுவா தான் போகும். இதை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில ஒரு யூகிக்க முடியாது. ஏன்னா மாணவியனுடைய உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்துட்டு போனது பிறகு சந்தேக மரணம் பெண் அப்படின்னு சொன்னாவே அவங்க ஒண்ணு தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவாங்க. பர்னிங் அப்படின்னா அது ஒரு வகையில கேஸ் முடிச்சிருவாங்க. இது என்ன காரணம்னே தெரியாம இறந்து விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னா எது மூலமா விழுந்து கிடக்குறாங்கிற ஒரு சந்தேகம். மேலோட்டமா அவங்க அந்த பிண ஆய்வு பண்ணும்போது பாலியல் பலாத்காரத்துக்கான உள்ளான ஏதாவது அடையாளங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு காவல் அதிகாரியாகவே அந்த உடலை பார்த்து அந்த உடலினுடைய
அமைப்பில் என்ன மாதிரியான தடயங்கள் தான் இருக்கான்னு பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும். அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு அடிஷனல் விட்னஸ் அவர் கிரியேட் பண்ணுவார். அதுக்கு அந்த பெண்ணுடைய கருப்பையை எடுத்து உப்பு தண்ணியில போட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு ஆய்வு கூடத்துக்கு அனுப்புவாங்க. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க. அந்த கருப்பைக்கு போகக்கூடிய டியூபை இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க. இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போய் அந்த வெவ்வேறு இடத்துல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டும் பலாத்காரத்துக்கு உள்ளாயிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய செம்மன் யாருடையது அப்படிங்கறத பற்றி ஆய்வுக்கு கொண்டு போகணும். இதெல்லாமே இந்த போஸ்ட்மார்டம் விஷயத்துல வந்து அது போன்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கல அப்படின்ற விஷயத்தை அது தேவையே எழவில்லை. ஏன்னா பிண ஆய்வுலயே அவங்களுக்கு பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படலைன்னு தெரிஞ்சிருது. அடுத்ததாக 2 மருத்துவர்கள் போஸ்ட்மார்டம் பண்ண ஆய்வுல அவங்களும் அந்த கருப்பைக்கு போற குழாயை எடுத்து தடய அறிவியலுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க எந்த விதமான பாலியல் பலாத்காரம் நடக்கப்படவில்லை என்பது தெரிகிறதுன்னு தான் கொடுப்பாங்களே தவிர அந்த ஆய்வு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை உறுதிப்படுத்த முடியும். ஆமா, அதுக்கு வந்து குறைந்தபட்சம் 1.5 நாள் 2 நாள்ல முடிஞ்சிடாது. குறைந்தபட்சம் ஒரு 5 நாளாவது அதுக்கான டைம் எடுக்கும். அதாவது அங்க ஆய்வு ரிப்போர்ட்ல அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எந்த விதமான அட்ராசிட்டி நடக்கல, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலுமே அவங்க அது ரிப்போர்ட்டா தயார் பண்ணி டீனு கொடுத்து டீன் மூலமாக இந்த வழக்காய்வு அலுவலருக்கு வந்து சேர்றதுக்கு அதுக்கான 2-3 நாள் டைம் எடுக்கும். இந்த விசாரணை காலகட்டத்துக்கு பிறகுதான் பெற்றோர்கள் தரப்பு வந்து இதுல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத முடிவு பண்ண முடியும். ஆனா இவங்க மாணவியினுடைய தாயார் செல்வி அவங்க வந்து மாணவி மாடியிலிருந்து விழுந்துட்டா இறந்துட்டா அப்படிங்கிற தகவல் 13ஆம் தேதி காலையில 6:10 அவங்க சொன்ன உடனே கிளம்பினவங்க நேரா திட்டக்குடி காவல் நிலையத்துக்கு போய் அவங்க வீடு இருக்கிற திட்டக்குடி காவல் நிலையத்துக்கு போய் அங்க இருக்கிற ஆய்வாளர் அங்க இருக்க காலையில 6:30 மணிக்கு யார் இருப்பாங்க, யாராவது நைட் பாரா பார்த்த போலீஸ் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட என் பிள்ளைய வந்து பள்ளி நிர்வாகி கற்பழிச்சு கொண்டான் கேஸ் கொடுக்கணுங்கிறாங்க. அவங்களுக்கு காலையில அந்த 6 மணிக்கே இந்த குற்றச்சாட்டை வச்சுதான் அவங்க சொல்லியிருக்காங்களா? இந்த குற்றச்சாட்டை வச்சுதான் திட்டக்குடியிலேயே போய் புகார் கொடுக்க போறாங்க. ஏன்னா அங்கேயும் நாங்க விசாரிச்சோம், அங்கேயும் புகார் கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. நீ எந்த ஊருமா, பள்ளிக்கூடம் எங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கு, என்ன கேட்டு சம்பவம் நடந்திருக்க இடம் சின்னச்சேலம், நீ சின்னச்சேலத்துல போய் புகார் கொடுன்னு அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. சின்னச்சேலத்துக்கு தம்மா வர்றாங்க. சின்னச்சேலத்துல புகார் கொடுக்க போகும்போது அங்க ஆய்வாளரும் இல்ல, ஆய்வாளர் சந்திரசேகர் அவரும் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. சப் இன்ஸ்பெக்டர் உட்பட அந்த டீம், கிரைம் டீம் எல்லாமே மாணவி இறந்து போன சம்பவத்துக்காக இங்க விசாரிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்க அங்க போகும்போது இங்க எல்லாம் நீங்க புகார் தர முடியாது, எல்லாமே அங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எல்லாம் உள்ள அங்கதான் இருக்காங்க, ஸ்கூல்ல இருக்காங்க, நீங்க ஸ்கூலுக்கே போங்கன்றாங்க. ஆனா இவங்க ஸ்கூலுக்கு வரல, நேரடியா கள்ளக்குறிச்சிக்கு போறாங்க. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருக்கிற அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் எழுத்துப்பூர்வமா இவங்க கொண்டு போடு வாயில சொல்றாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு. அப்ப ஏமா அதுக்கு சின்னச்சேலத்துல இருக்கு, போலீஸ் ஆபீசர் விசாரிச்சிருக்காங்க, அவர் ஏட்டு வந்திருக்காரு, பாடி இப்பதான் மார்ச் வரைக்குள்ள கொண்டு போயிருக்காங்க, நீங்க அங்க போய் கொடுங்க, இங்க நாங்க எடுக்க முடியாது, இது ஏதாவது விபத்துல காயம்பட்டு அடிபட்டு வந்தாங்கன்னா நாங்க அதை பற்றி புகார் தான் எழுதுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு அவங்களுடைய நடத்தையில சந்தேகமா இருக்கு. அது அப்பாவியா தெரியாத ஒரு இன்னோசண்டா போய் புகார் கொடுக்கறதுக்கும் இவங்க நடந்துக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அப்ப அந்த கட்டத்திலேயே பள்ளி நிர்வாகி மீது குற்றம் சுமத்தணும், தன்னுடைய மகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டாங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிற எண்ணத்திலேயே தான் அவங்க நடந்திருக்காங்கிறது தான் இப்ப இருக்கிற விஷயமே. இல்ல இப்ப நம்ம ஒரு ஜென்ரலாவே நமக்குன்னு ஒரு இயல்பா ஒரு நேச்சராவே மனுஷனுடைய ஒரு இயல்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னதான் மத்தவங்களுக்கு நம்ம தீங்கு நினைச்சா கூட சொந்த பொண்ணுக்கு இல்ல சொந்த பொண்ணு இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டு இல்ல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான்னு யாரு சொன்னாலும் அந்த தாயை கூட ஏத்துக்க மாட்டாங்க, வெளியில சொல்றது கூட ரொம்ப தயங்குவாங்க, அது ஒரு மான பிரச்சனையா கூட கருதுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா அப்ப இங்க ஏதோ ஒரு விஷயம் தவறு நடந்திருக்கு அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். இல்ல அந்த தவறுக்கான ஒரு துளி முகாந்திரம் கூட இல்ல. இவங்க அதை விட இன்னொரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சில ஆட்கள் தான் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த இரவு முதல்ல வந்து நான் பள்ளி நிர்வாகிகளை யாரையும் பார்க்கல, யாரையும் பேசலாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோல உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாளும் இன்னொரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்லயும் ஒரு தொகை பேரம் பேசப்பட்டிருக்கு. எனக்கு கூட முதல்ல 10 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னாங்க. பள்ளி நிர்வாகி ரவிக்குமார் சொல்லியிருந்திருக்காரு, நான் ஒரு பைசா கூட தர மாட்டேன். அவர் வந்து பள்ளியை வந்து ரொம்ப தரமா நடத்திக்கிட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் இந்த தேவையற்ற ஆட்களுக்கு தேவையற்றதுக்கெல்லாம் காசு கொடுக்குற பற்றி கண்டிப்பா இருக்கக்கூடியவர். நான் தரமாட்டேன் அப்படிங்கும் போது பேச போனவங்களே பேசுறாங்க 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரேன்ட்டு பேசியிருக்காங்க. ஆனா அந்த பேசின சம்பவங்களுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் போலீஸ் எடுத்திருக்காங்க. பட் க்ளோஸ் சர்க்யூட் கேமரால ஆடியோ கிடைக்காது இல்லையா, அதனால அவங்களுக்கு ஆடியோ கிடைக்கல. அதனாலதான் இந்த அம்மாவனுடைய புகாரில் உண்மை இல்லைங்கிறத போலீஸ் முடிவுக்கு வர்றாங்க.
இல்ல இப்ப அந்த சிசிடிவி காட்சிகள கூட வெளியில வரும்போது, அந்த ஃபோட்டோஸ் கூட வந்துருந்துச்சு. நான் கூட பார்த்தேன். இப்ப அதுல அந்த விஷயத்துக்கு கூட அவங்க விளக்கம் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்கள கூட்டிட்டு போனது உண்மதான். அந்த மாணவி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அந்த அவங்க கூட இருந்தவங்கள நாங்க காட்டுங்க. அந்த மாணவிகள காட்டுங்க. அவங்கள நான் பேசணும்னு சொன்னேன். அதுக்காக நாங்க வந்து மாணவிகள வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிட்டு போனேன். உள்ள போனேன். ஆனா அங்க போனா அவங்க வந்து அந்த ரவிக்குமார் உட்பட இன்னும் சில பேர் அந்த சாய் சக்தியுடைய ஃபவுண்டரும் ஒரு ஆளு வந்து அவங்க கூட இருந்தாப்ல. இப்ப அதுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க தான் எனக்கு வந்து இது மாரி நம்ம வந்து சுமூகமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேரம் பேசுனாங்க. இல்ல இல்ல என் அதுல பிள்ளைக்கு நான் நீதி தான் வேணும்னு கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இவங்க நீதி வேணும்னு கேட்டதோ, அந்த மாணவிகளை பார்க்கணும் இவங்க பேசியிருந்தா இருந்தால், ம். இந்த மீட்டிங் ஹால் இருக்கு இல்லைங்களா? இந்த மீட்டிங் ஹால் ரோடு அந்த பள்ளியினுடைய கேட்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 1½ பர்லாங் தூரம் தள்ளி இருக்கு ம். இந்த மீட்டிங் ஹால். ம். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ரகசியமா ஒரு வெளிப்படையா பேச வேண்டிய விஷயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போய் ம். உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அதான் அவங்களுக்கு முன்னாடி தெரியாது பள்ளியில சொல்றாங்க. என்னைய ஸ்கூலுக்கு அந்த குழந்தைகள பார்க்கணும்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க. பள்ளியில சரி வாங்க. மாணவிகளே இல்லையே, பள்ளியில அதான் அப்ப மாணவிகளே இல்லையே. அவங்க வந்து அப்படி சொல்லி தான் இந்த மாரி கூட்டிட்டு வந்திருக்கோம் வாங்க. அப்படின்னு சொல்லி தான் பள்ளி கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற மாணவி விஷயத்த இறந்த சொல்றாங்க. அன்னைக்கே விடுமுறை விட்டுறாங்க. விடுமுறை விட்டுட்டாங்க. அப்ப மாணவிகளே அங்க இல்ல. ம். இவங்க போய் மாணவி எந்த மாணவி பார்த்திருக்க முடியும்? அவங்க மாணவி வந்து பார்க்கணும், மாணவி அந்த வீட்டுக்கு தான் ஹாஸ்டல்ல போகணும். கூட இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாணவிகள காட்டுங்கன்னு சொல்லும்போது, இவங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு இல்ல சொல்லி சொல்றாங்க. அந்த மாணவிகள் இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரியும். ம். ஒருவேளை மாணவிகள் இருந்திருந்தாலுமே மாணவிகள் பள்ளி நிர்வாகிகளுடைய வீட்டை ஒட்டி இருக்கிற, அதாவது பள்ளியினுடைய கேட்ல இருந்து பாத்தீங்கன்னா மாணவிகளுடைய விடுதியில மாணவிகள் நிக்கிறது தெரியும். ம். அவ்வளவு முன்னால இருக்கு. இந்த இடத்துக்கு இவங்க போறதை விட்டுட்டு பின்னால இருக்கக்கூடிய ஒரு ரகசிய ஆய்வறை மாதிரி, அதாவது அந்த பள்ளியினுடைய அடுத்த கான்ஃபரன்ஸ் கேம்பஸ்ல, ஹால் அது. ஆமா கான்பரன்ஸ் ஹால் உள்ள ஒரு 3-4 வளைவுகளை முடிச்சு உள்ள போகக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு கான்பரன்ஸ் ஹால். அங்க போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க ம். போனது அங்க அதுக்கு தான். ம். வேற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பேரம் பேசுறதுக்காக தான் அங்க போயிருக்காங்க. ம். மாணவிகளை பார்க்கணும், மாணவிகளை பேசுறதுன்னா அங்க மாணவிகள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பள்ளி நிர்வாகிகள் ம். சார்பா அங்க மாணவிகள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும். அல்லது ம். மாணவிகள் இங்க முன்னாலே இருந்திருப்பாங்க. இங்க வெளியில நின்னே பார்த்துக்கலாம். இவங்க அங்க போய் ம். பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அத அது தவறான விஷயம். நீங்க போய் நேரடியா கலாய்வு செஞ்ச வகையில அது வந்து ஒரு தற்கொலை தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. முழுமையா தெரியுது, முழுமையா தெரியுது. ஆனா மாணவியினுடைய தாய் என்ன நோக்கத்துக்காகவோ, அதாவது அங்க ம். பள்ளி சார்பா அந்த மீட்டிங்ல பேசுறவங்க கூட சொல்றாங்க, மாணவியினுடைய தாய் வந்து சொந்த அடிவுல பேசுற மாதிரி தெரியல எங்களுக்கு. ம். மாணவியினுடைய தாய் மாமன் அப்படிங்கிற யாரோ ஒருத்தர், அவர் அடிக்கடி அவங்கள கேட்டு தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவரும் வெவ்வேறு ஆட்களை கேட்டு தான் பேசுறாங்க. ம். இவங்க சொந்தமா அப்ப பேசுற இப்ப மாதிரி யாரோ ஒருத்தவங்க தூண்டி பின்புலமா அவங்களுக்கு தூண்டி தான் இருக்கிறாங்க. பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? ஒருத்தர் இல்ல, பலர் இருக்காங்கங்கிறாங்க. ம். பலர் பல இருக்காங்கன்னு பேருடைய சொல்றாங்க. தூண்டுதல் பல பேருடைய தூண்டுதல் பேர்ல தான் இவங்க இருக்கு, பேசியிருக்கிறாங்க. பேசியிருக்காங்க. ஆனா மாணவி இறந்ததுக்கான இந்த பாலியல் குற்றச்சாட்டை வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க பலமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தேகம் வர்றதுக்கு முந்தைய கட்டத்திலேயே இவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. இதுல ம். அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இன்னொன்னு, நம்ம இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சுன்னா கூட பெரும்பாலான பெற்றோர்கள் அதை வெளிப்படையா பேச கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா இது ம். வந்து ரொம்ப அதிகமா ம். தூண்டி விட்டு ம். மாணவியினுடைய புகைப்படங்கள், வீட்டுல எடுத்திருந்த அந்த பொண்ணுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எடுத்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே இவங்க வெளியிடுறாங்க. ம். பெரும்பாலும் நம்ம ஊடகங்களுக்கு போனோம்னா ஒரு போட்டோ கொடுக்கறதே பெரிய விஷயம். ம். ஒரு செத்துப்போன பொண்ணுடைய ஏன்னா வீட்டை போய் நம்ம அதுவும் ஒரு போட்டோ மைனர் பொண்ணு வாங்குறது, அப்படிங்கிறப்போ இன்னும் ஆமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்ப்பாங்க. குடுக்கவே மாட்டாங்க. ம். அது நம்மள வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் என்னுடைய நண்பர் கதிரவன் இருக்கான். ம். நாங்கெல்லாம் ஒரு 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த தற்கொலை செய்து கொண்டதாகவோ அல்லது சந்தேகமானு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு போனோம்னா, அந்த வீட்டுல போட்டோவே தரமாட்டாங்க. ம். பெரிய அளவுல போராட்டம் நடத்தி ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பேசி அந்த பெற்றோருக்கு உறவினர்கள் யாரா இருந்து அவங்க கிட்ட சொல்லி நாங்க வேற எந்த விதத்திலயும் இந்த செய்தியை அதை தப்பா கொண்டு போயிற மாட்டோம். அசிங்கப்படுத்தி கேட்பாங்க. நீங்க ம். ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு ம். நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் வச்சு தான் நம்ம போட்டோ வாங்க முடியும். அந்த ம். மாதிரி இருந்த அந்த கட்டத்தை விட்டு இவங்க எப்படி வேண்டுமானாலும் எழுதி என்னுடைய ஃபுல்லா போட்டோ தரேங்கிற மாதிரி தான் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. ம். கேட்டவங்களுக்கு எல்லாம் போட்டோ. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா முதல்வரை சந்திப்பதற்காக நீங்க என்ன செய்வோம், நீங்க முதல்வரை பாக்குறதுக்காக நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு கோரிக்கை கொடுக்கணும்னா டக்குன்னு நம்ம கிளம்பி போவோம். ஒரு ம். ஆபீஸ் கவர், ஒரு காக்கி கவர், நார்மலா ஒரு கவர்ல அந்த நம்ம கோரிக்கை வச்சு கொடுப்போம். ஆனா இந்த அம்மா ம். முதல்வருக்கு கொடுத்த கோரிக்கை மனு பாத்தீங்கன்னா ஒரு ம். 1 அடி அகலமும் 1 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய கவர். அந்த கவர்லுடைய ஒரு பக்கத்துல ஸ்ரீமதியினுடைய போட்டோ, ஒரு பக்கம் நியாய தராசு, ம். இந்த மாதிரி எல்லாம் பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி அதுல ஒரு கவர்ல போட்டு தான் முதல்வர்கிட்ட நம்ம கோரிக்கை மனு கொடுத்தாங்க. ம். அதுக்கெல்லாம் ரொம்ப கவனம் எடுத்து செய்யறாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பின்னால இருந்து யாரோ சொல்லக்கூடியதன்படி செயல்படுறாங்கிறதா நமக்கு தெரியுது. அதுக்கு இப்போ ஆர்வ மிகுதியால் ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக நம்பி பல பேர் இந்த விஷயத்துல உள்ள போய் மாட்டிக்கிட்டது தான் நமக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு.
அது தவிர இவங்க கைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது. கண்டிப்பா அது வந்து விசாரணையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் அது வந்து என்னங்கிறத நம்ம உண்மையா பார்க்க முடியும். இல்ல போலீஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலை விசாரணைகள், அதாவது ஒரு முதற்கட்ட விசாரணை. அந்த தலைமை காவலர் அதுலயும் சீனியர் ஹிட்கார்ட் சொல்ல இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா டிஎஸ்பி எஸ்பியோட சிறந்த விசாரணை செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அது பல விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா ஒரு சிலர் ஆர்வ கோளாறுல கொஞ்சம் முன்ன பின்ன எழுதிடுவாங்க. அதை அனுபவ பற்றாக்குறையில எழுதிடுவாங்க. அதை அடுத்த எஸ்ஐ அடுத்த இன்ஸ்பெக்டர் போகும்போது அதுல இருக்கிற தவறுகள் சரி செய்யப்பட்டுரும். அடுத்து கேஸ் தாங்க. அதுவும் எஸ்பியினுடைய நாலேஜுக்கு டிஜிபியினுடைய அளவுக்கு அந்த விஷயம் போனதுக்கு பிறகு பொய்யாக ஒரு விஷயத்த கூட எழுத மாட்டாங்க. எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருடைய கைகளுமே கழட்டுரும். எஸ்பி வந்துடுறாரு விசாரணைக்கு, அவங்க பள்ளியினுடைய அந்த வீடியோ புட்டேஜை பூரா பாக்குறாங்க. ஆசிரியர்கள் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க, பள்ளி நிர்வாகி ஒரு பக்கம் விசாரிக்காங்க. இவங்க சொன்னது எல்லாமே சரியா இருக்கு. வாட்ச்மேன் விசாரிக்காங்க, அதுவும் சரியா இருக்கு. டிரைவர் விசாரிக்கிறாங்க, அதுவும் சரியா இருக்கு. அப்ப எல்லாமே சரியா வந்ததுனாலதான் இதுல தவறு இல்லைங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு 4 நாள் ஆயிட்டு. கலவரம் நடக்குது இல்லையா, 17ஆம் தேதி கலவரம் நடக்கல. கலவரம் நடக்கும்போது ரவிக்குமார், அவருடைய மனைவி, முதல் மகன் 3 பேர் காவல் நிலையத்தில் இருக்காங்க. அங்க விசாரணை கூட்டி போயிட்டாங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுறாங்க. 8 மணிக்கு அங்க போயிடுறாங்க. அங்க அவங்க இருக்கிறாங்க. ஆனா விசாரணைக்கு வரதா சொன்ன அதிகாரிகள் இவங்க காவல் நிலையத்தில் வெறுமனே 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு வெளியில ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆர்ப்பாட்டத்துல ஒரு திராவிட மணி உட்பட எல்லாமே கலந்துக்கிறாங்க. கூட்டம் அதிகமாகுது. 10 மணிக்கு முன்பாகவே வன்முறை ஆரம்பிச்சுட்டு உள்ள பூந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவருடைய 2வது மகனும் மாமியார் மாமனார் 3 பேரும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க. வீட்டுல இருந்து 2வது பையன் அழுகிறான். வெளியில எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த போன் பண்றாங்க கீழே ஆபீஸ் ரூம்ல, அதாவது அவங்க வீட்டுக்கு கீழே இருந்து ஒரு சொந்தக்காரங்க மற்றவங்க வந்து உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி பயன்படுத்திருக்காரு. அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. அந்த ரூம்ல நெருப்பு வச்சுட்டாங்கிறான். நெருப்பு வச்சு மேல இருக்கு அந்த புகை வர்றத ரவிக்குமார் சொல்றதை கேட்கிறாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தந்தி டிவியில இங்க டெலிகாஸ்ட் ஆகுது. கலவரம் ஆரம்பம் ஆயிட்டு. இப்ப இந்த சூழல்ல அடுத்துதான் இவன் பையன் ஒளிஞ்சிருந்த அந்த ரூமுடைய வெளி கதவை உடைக்கிறாங்க. கதவு ரொம்ப பலமான தேக்கு கதவு. அந்த கதவை உடைக்கிறாங்க. 20 நிமிஷம் அந்த கதவை உடைக்க முடியல. ஒரு டீம் பலம் கொண்ட மறைக்கும் அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது அந்த பையன் தப்பிக்கிறான். தப்பிக்கும் போதும் ஒருத்தன் பார்த்து சொல்லிடுறான், டே இந்த அந்த பக்கத்துல இருந்த படுக்கை அறையில வந்து அந்த பையன் கட்டிலுக்கடியில் ஒளிஞ்சிருக்கான். இன்னொரு அறை இருக்கு. அந்த அறையில அவங்க மாமனார் மாமியார் 2 பேர் வயசானவங்க இருக்காங்க. அந்த வயசானவங்களை பார்த்த ஒரு சிலர் வந்து நீங்க வெளியில போயிருக்காங்கிறாங்க. உள்ள வந்த கும்பல் வந்து கலவரத்துக்குலாம் வரல. நேரம் அவங்களுடைய படுக்கை அறையை தான் டார்கெட் பண்ணி போகுது. அங்கிருந்த பையன் வெளியே ஓடியாந்தான். உள்ள போனதுக்கு அப்புறம் பீரோ உடைக்கிறாங்க. லாக்கர்ல இருந்து எடுக்கிறாங்க. 275 பவுன் நகை உள்ளே களவாடப்பட்டிருக்கு. 1 வார காலமா வந்திருந்த பள்ளியினுடைய கலெக்ஷன் அமௌண்ட். ஆனா அந்த மாணவி மாடியிலிருந்து விழுந்து அடுத்த நாள் வங்கிக்கு போறது மற்றதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால அந்த பணம் வச்சிருக்காங்க. ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குங்கிறார். அந்த அளவுக்கு இருந்த அமௌண்ட் இந்த பணம் நகையெல்லாம் கொள்ளை போயிருக்கு. கொள்ளை போயிருக்கு. அந்த அறைக்கு வந்த ஆட்களுடைய நோக்கம் பணத்தை கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லா அறைகளையும் தீ வச்ச கும்பல் அங்க வரல. ஏன்னா இந்த அறையில தீ வைக்கல, பணம் மட்டும் கொள்ளையடிச்சு வந்துடுறாங்க. அந்த பையன் அப்பதான் தப்பிச்சு வெளியே ஓடி வந்திருக்கான். ஓடி வந்து அதுக்கு பிறகு காம்பவுண்ட் விட்டு வெளியில போனதுக்கு பிறகு அவங்க சொந்தக்காரருக்கு யாருக்கும் போன் பண்ணி அப்புறம் பையன் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலம் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரணை அலுவலருடைய பாதுகாப்பு இவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே சேலம் கொண்டு போயிட்டு ஒரு 2 நாள் வச்சிருந்து அப்புறம் 18ஆம் தேதி அவங்க ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. பையன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனதாகவோ அல்லது அந்த மாணவி இறந்து போன நைட் அங்க ஒரு பார்ட்டி நடந்தது, அதுல வந்து விருந்து பரிமாறினாங்க, மாணவி சர்வ் பண்ண போனாங்க அப்படிங்கிற அத்தனையுமே போய் அதையெல்லாம் போலீஸ் வந்து அவங்களுடைய முதல்கட்ட விசாரணை இதெல்லாம் இல்லைன்னு உறுதிப்படுத்திடுறாங்க.